வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு டெமோ வீடியோ. இதில் வந்து ஸ்டார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் இஸ் யூஷுவல் ஸ்டார்ட் த மோட்டார் சிம்பிளாக சொல்லிடுவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மோட்டார் ஸ்டார்ட் பண்ண தான் பயன்படுது. அதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை. அட் த சேம் டைம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று இருக்கு. அதாவது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாதுகாப்பு சாதனமா இருக்கு. ப்ரொடெக்டிங் டிவைஸ் டு மோட்டாரை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட் எல்லாம் மோட்டார் துவங்காது. இருந்தாலும் அதை விட கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்டிங் டிவைஸாக பயன்படுது. மோட்டாரை பாதுகாக்க ஒரு ப்ரொடெக்டிங் டிவைஸாக பயன்படுது. ரைட்டுங்களா? ரைட். சரி, இதுக்கு எப்படி சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னு மோட்டாருக்கு டேரக்டா 3 பேஸ் சப்ளையோ அல்லது ஸ்டார்டருக்கு டேரக்டா 3 பேஸ் சப்ளையோ கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு 3 பேஸ் மெயின் பாக்ஸ் இருக்கு, டிபிஐசின்னு சொல்ல, ட்ரிபிள் போல் அயன் கிளாஸ் வச்சு அந்த மெயின் பாக்ஸ்ல இருந்து 3 பேஸ் மெயின்ல இருந்து நேரடியாக ஸ்டார்டருக்கு கொடுக்கப்பட்டு ஸ்டார்டரில் இருந்து தான் மோட்டாருக்கு சப்ளை ஆனது கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? ஸ்டார்டர்ல இருந்து தான் மோட்டாருக்கு சப்ளை ஆனது கொடுக்கப்படுகிறது. இந்த படத்துல காட்டிருக்க பாத்தீங்களா? இது மாதிரி இது 3 பேஸ் சப்ளை, அதாவது 3 பேஸ் மோட்டாருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை. அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இந்த படம் போட்டிருக்கோம். 3 பேஸ் சப்ளை, ஸ்டார்டர், தென் மோட்டார். சரிங்களா? இதுதான் ஒரு சரியான ஒரு ப்ரொசீஜர். இப்ப 3 பேஸ் மெயின் ஆன் பண்ணா மோட்டார் ஸ்டார்டருக்கு சப்ளை போகும். ஸ்டார்டர் ஆன் பண்ணாதான் மோட்டார் வந்து துவங்கும். சரிங்களா? ரைட். இந்த வகையான ஸ்டார்டர், அதாவது இந்த வகையான ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றது ஸ்டார்டர் ஜெனரலா 2 வகையா பிரிக்கிறோம். டிசி ஸ்டார்டர், ஏசி ஸ்டார்டர் 2 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? டிசி ஸ்டார்டர் அப்படிங்கிறது டிசி மோட்டார் தூக்குறதுக்கும் ஏசி மோட்டார் தூக்குறதுக்கும் பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே எழுதியிருக்கு. அப்படிங்கிறனால இந்த டிசி ஸ்டார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 வகையான டைப்ஸ் வந்து உண்டு. அதாவது என்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் 3 வகையா பிரிக்கிறோம். 2 பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது எல் லைன் அண்ட் ஆர்மேச்சர் டெர்மினல் மட்டும் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர், லைன் ஆர்மேச்சர் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர், லைன் பிளஸ் லைன் மைனஸ் எல் பிளஸ் எல் மைனஸ் ஆர்மேச்சர் ஃபீல்டு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது 4 பாயிண்ட் ஸ்டார்டர் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? இது வந்து டிசி ஸ்டார்டர். ஸோ டிசி ஸ்டார்டரோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசி சப்ளை கொடுக்கப்படுகிறது. டிசி ஸ்டார்டருக்கு அந்த டிசி மோட்டார் துவக்கிறதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெனரலா வந்து சொல்லுவோம். சரி, இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும். எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த படத்தின் மூலியமா உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் தெளிவா புரியும். ஸோ இந்த இடத்துலயே நம்ம வந்து இது மாதிரி வரைஞ்சு காட்டும். இது மாதிரி ஒரு பாக்ஸ் மேல கவரை போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஒன்று இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பன்ல ஒரு ஹேண்டில் வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கும். இன்சுலேட் பண்ணப்பட்ட ஹேண்டில் ஆனது வெளியே நீட்டிட்டு இருக்கும். இது ஆஃப் கண்டிஷன், இது ஆன் கண்டிஷன். சரிங்களா? இதுல பிராஸ்டட் இருக்கும். பித்தளை குமிழ்கள் இந்த வடிவத்துல இருக்கும். ஆஃப் கண்டிஷன்ல இருக்க ஸ்டார்டரோட ஹேண்டில கொஞ்சமா நகர்த்துறோம். கொஞ்சமா நகர்த்துமே என்ன ஆகும், இந்த பிராஸ் ஹேண்டில் வழியா அவ கொஞ்சமா அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். செமிசர்க்கிள் அரைவட்ட வடிவத்தில் இருக்கும். இந்த பிராஸ் கொஞ்சமா நகர்த்தி லாஸ்ட் எண்டு கொண்டு போனோம்னா அது மேக்னடைசேஷன் கண்டிஷன் இருக்கு. காந்தத்தன்மை முழுமையாக அடைந்து விடும். அப்ப கவி பிடிச்சிக்கும். அப்போ மோட்டார் வந்து ஸ்டார்டிங் கண்டிஷன்ல ரன்னிங் கண்டிஷனுக்கு போயிடும். மோட்டாரை கொஞ்சமா நகர்த்தும் போதே ரன் ஆக சவுண்ட் கேட்கும் நமக்கு, ஒவ்வொரு பிராஸ்டா நகர்த்தும் போது. சரி, நேரடியா நம்ம ஏன் இந்த ஸ்டார்டரை பொறுத்த மட்டும் நேரடியா ஏன் இந்த நம்ம சப்ளை கொஞ்சமா இது பண்றோமே, ஒவ்வொரு பிராஸ்டட் டேரக்டா ஹேண்டில் டக்குன்னு கொண்டு போய் பண்ணக்கூடாது. சரியான முறையில் அப்படிங்கிறத விட மோட்டாருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காது. ஏன் ஒவ்வொரு பிராஸ்டா நவுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டார்க்கோட அளவு குறைவா இருக்கும். இந்த ஸ்டார்டிங் டார்க்கு குறைக்கணும். சரிங்களா? இந்த ஸ்டார்டிங் டார்க்கு குறைச்சி கொஞ்சமா வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணி ஃபுல் வோல்டேஜ் வரும்போது மோட்டார் ரன்னிங் கண்டிஷனுக்கு வரும். அப்படி ஸ்டார்டிங் டார்க்கு குறைக்காம நேரடியா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மோட்டாருடைய வைண்டிங் ஆனது பாதிக்கப்படுறதுக்கு, காயில் போச்சு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சமா அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளையை கொஞ்சமா ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து
டிசி ஸ்டார்டர்ல அந்த டிசி ஸ்டார்டர்னு பார்க்கும்போது 3 வகை, 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்டார்டர். ஏசி ஸ்டார்டர் பத்தி பேச போறோம் நம்ம. ஸோ ஏசி ஸ்டார்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி மோட்டார்களை துவக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட் ஆனது பயன்படுகிறது. ஏசி மோட்டார்களை துவக்கிறதுக்கு. சரி, ஏசி மோட்டார் துவக்கலாம் என்ன டைப்ஸ் ஆஃப் ஏசி மோட்டார் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே போன வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிக் ஏசி மெஷின்ஸ் அப்படிங்கிறதுல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஏசி ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்போது 4 வகையா பிரிக்கலாம். ஏசி ஸ்டார்டர், டிஓஎல் ஸ்டார்டர், டைரக்ட் ஆன் லைன் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றது. டைரக்ட் ஆன் லைன் ஸ்டார்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைவான ஹெச்பி ரேட்டிங் உடைய மோட்டார்களை தூக்குறது. அதாவது ஒரு 5 ஹெச்பி வரைக்கும் 5 ஹெச்பி வரைக்கும் உள்ள மோட்டார்களை தூக்கணும்னா அதுக்கு டிஓஎல் ஸ்டார்டர் நம்ம சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். அடுத்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்னா 5 ஹெச்பிக்கு மேல 25 ஹெச்பி அந்த ரேஞ்சில் உள்ளதுக்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் பயன்படுத்தலாம். ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கும். ரன்னிங் கண்டிஷன் வரும்போது டெல்டா கனெக்ஷனுக்கு மாறிடும். ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணாங்க, நம்ம மேனுவலா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பழைய காலத்து ரைஸ் மில்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும், பாக்ஸ் வடிவத்தில் இருக்கும். அந்த மோட்டாரை தூக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஆன் பண்ணுவாங்க. இந்த ஹேண்டில் இப்படி இருக்கும், கீழே தள்ளுவாங்க, ஸ்டார்ட் கண்டிஷன். சரிங்களா? ஹேண்டில் இப்படி இருக்கும், கீழே தள்ளுவாங்க, ஸ்டார்ட் கண்டிஷன். கொஞ்ச நேரம் சென்று அப்புறம் மேலே தள்ளும்போது ரன்னிங் கண்டிஷன் வந்துடும். உடனே தள்ளக்கூடாது, நார்மல் பொசிஷன் இது. ஸ்டார்ட், it will take 2 seconds and then run condition மேலே கொண்டு போங்க. இது மேனுவலா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர். இப்போ ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்லாம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு சர்டன் டைம்ல அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்ல டெல்டா வந்து மாறிடுது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ல டெல்டாக மாறக்கூடிய அளவுல அதை வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். அது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். அடுத்து ரோட்டாரேஷன் ஸ்டார்டர், அதை விட அதிகமான கெப்பாசிட்டியில வந்து ரன் ஆகக்கூடியது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒன் ஆஃப் த டைப், ஒரு டைப் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் என்று ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் என்பது ஒரு 4 டைப்ல அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்டரு. சரிங்களா? ஸோ இந்த முறைகள் தான் இந்த டைப்ஸ் தான் ஏசி ஸ்டார்டர், ஏசி சப்ளை கொண்டு துவக்கப்படக்கூடிய ஸ்டார்டரு. இது எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட்டிங் ஆஃப் த மோட்டார். மோட்டாரோட ரேட்டிங் தகுந்த மாதிரி இந்த மோட்டார் இந்த ஸ்டார்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NVR, OLR. NVR என்பது நோ வோல்ட் ரிலே, நோ வோல்ட் ரிலே அல்லது நோ வோல்ட் ரிலீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவர்லோடு ரிலே. இந்த ரெண்டு தான் இதுல முக்கியமான ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸாக இருக்குது. சரிங்களா? நோ வோல்ட் ரிலேன்னு சொல்லும் பொழுது மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்குது, மோட்டார் சப்ளை தொடர்ந்து வந்துட்டு அது மோட்டார் ரன் ஆகுது. சரிங்களா? மோட்டார் சப்ளை கட் ஆகுற ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டார்டர் ஆனது ஆஃப் கண்டிஷன்ல ரன் ஆகிட்டு கூட ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ ஆஃப் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை ஆனது கட் செய்யப்படும். கட் ஆனா மோட்டர் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும், அதான் ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். இது வந்து NVR வேலை. இந்த OLR வேலை என்ன, ஓவர்லோடு ரிலே என்று சொல்லக்கூடிய OLR வேலை என்ன அப்படின்னா ஓவர்லோடு கண்டிஷன். அதாவது மோட்டாருக்குன்னு ஒரு லோடிங் கெப்பாசிட்டி இருக்கு, இவ்வளவுதான் இந்த லோடு இந்த மோட்டார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வரும்பொழுது மோட்டார் வந்து ரொம்ப திணறும். மோட்டார் வந்து திணறக்கூடிய கண்டிஷன்ல ரன் பண்ணோம்னா அது டேஞ்சர். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டார் ஸ்டார்டர் என்ன பண்ணும், ஓவரோட கண்டிஷன்ல மோட்டார் திணறிக்கிட்டு ரன் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை ஆனது கட் பண்ணி மோட்டாரை ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த ரெண்டும் தான் அந்த மோட்டார்லயே ப்ரொடக்டிவ் டிவைஸாக இருக்குது. நோ வோல்ட் ரிலேயையும் ஓவர்லோடையும் ரெண்டுமே ப்ரொடக்டிவ் டிவைஸாக இருக்கிறது. அதாவது மோட்டார் வந்து ஸ்டார்டிங் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது கொஞ்சமா சப்ளை கொடுக்கப்படும், அது மேக்னடைசேஷன் ஆகும். சப்ளை கொஞ்சமா கொடுக்கப்படும் போது என்ன ஆகும், ஸ்டார்ட்ல இருந்து ரன்னிங் கண்டிஷன் மாறும். அந்த நேரத்தில் காந்தத்தன்மை அடைகிறது, மேக்னடைசேஷன். சரிங்களா? சரி, மோட்டார் சப்ளை கட் ஆகும்போது இந்த ரெண்டு ப்ரொடக்டிவ் டிவைஸும் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ஆகும், காந்தத்தன்மை இழக்கிறது, டிமேக்னடைசேஷன். காந்தத்தன்மை இழக்கும் பொழுது மோட்டாருக்கு சப்ளை கட்டணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டாரானது
நார்மல் பொசிஷன், அதாவது ஸ்பீடு குறைஞ்சி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டரை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸ்டார்டர்னா என்ன, டைப்ஸ் என்ன, இந்த எந்த வகையான ஸ்டார்டர்லாம் இங்கெல்லாம் பயன்படுது, அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.